வணக்கம் இறை அன்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கோச்சார பலன்களை பார்ப்போம். பொதுவா தமிழ் மக்கள் ராசிக்கு உண்டான பலன்கள் தான் நாங்கள் அதிகமாக பார்ப்போம். இது ராசிக்கு உண்டான பலன்கள் கிடையாது, லக்னத்துக்கு உண்டான பலன். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா ஜாதக கட்டங்கள் ஏதாவது ஒரு கோணத்தில் லானான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம்னு சொல்லுவோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் நம்ம இந்த ராசி பலன் பார்க்கும் பொழுது சில நேரம் நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் இது ஏன்னு எனக்கு சொல்லலையே, எனக்கு இந்த நல்லது சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கெட்டதாக தான் நடக்குதுமோ, கெட்டதாக சொல்கிறாங்க நல்லதாக தான் நடக்குதுமோ. அது காரணம் என்ன அப்படின்னா, ராசிக்கு உண்டான பலன்கள் சில சமயங்களில் ஒரு 100க்கு 60% சமயங்களில் எங்களுக்கு பலனை மாற்றியோ இல்லாட்டி அந்த பலனில் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் லக்ன ரீதியான கோச்சார பலன்கள், லக்னத்தை மையமாக கொண்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்வைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 100க்கு 100% எங்களுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது பொது பலாபலன். பொதுவாக ஜாதக ரீதியாக பலன்கள் வேறுபட்டாலும் கோச்சார பலன்களில் லக்ன ரீதியான கோச்சார பலனில் கண்டிப்பாக 100க்கு 60% 50% அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வாரத்தை நம்ம அமைச்சிக்கிட்டோன்னா கெட்டதாக இருக்குதா நல்லதாக மாற்றிக்கலாம். அதுக்கு தான் ஜாதகமே தவிர இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எனவே புத்தி உடைய மதி, அந்த மதி வாங்க பார்க்கலாம். துலா லக்ன இறை அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா துலா லக்ன இறை அன்பர்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி 30ஆம் தேதி இந்த 2 நாட்களை சுப காரியங்கள் முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க. 26 27 ஓகே. ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான விஷயங்கள் என்னன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போட்டிகளும் தடைகளும் அதிகமாக இருந்தா கூட உங்க திறமைய வெளிப்படுத்தக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கு. வெளிப்படுத்திட்டீங்களோ கண்டிப்பா அதனால் நன்மைகள் இருக்கு. நான் தான் இது, எனக்கு என்னுடைய திறமை இது தான், இந்த திறமையை வலுப்படுத்தக்கூடிய வாரம், வெளிப்படுத்திக்கக்கூடிய வாரம், அதை மெழுகேற்றிக்கப்படக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கிறதுனால பயன்படுத்திக்குங்க. பழைய இதுக்கு முன்னுக்கு உங்க லைஃப்ல நிறைய தடைகள் இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல. அந்த தடைகள் தகர்வாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையலாம். அதே சமயத்துல உங்க இன்ட்யூஷன், உங்க அடிமனசு, சப்கான்சியஸ் என்ன சொல்லுதோ அதை சொல்றதை கேளுங்க இந்த வாரம். அதை தாண்டி எந்த விஷயம் பண்ண போகாதீங்க. அதனால சப்கான்சியஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கங்க. புது முயற்சிகளுக்கு வலுவான ஒரு பலம் சேர்க்கக்கூடிய வாரமா இது இருக்கு. ஏதாவது உங்க ஃபியூச்சர் பிளான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க, எப்ப ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்மையா உங்களுக்கு எதிர்காலம் நன்மையா முடியும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம், அவங்கனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்மறையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நெகட்டிவான விஷயங்கள் நீங்க எந்த வகையில புத்திசாலித்தனமா இருக்கும்னா, வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்ப என்ன ஒரு வகையான ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படலாம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டேக் இட் ஈஸியா, முடிஞ்ச அளவு அதை ஈஸியா நீங்க மனசுக்கு எடுத்துக்குங்க. ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. காதல்கள் மத்தியில, கணவன் மனைவி மத்தியில, பிள்ளைகள் மத்தியில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்படுத்திக்காதீங்க. வாய்ப்புகள் யார் உருவாக்குறது? கிரகங்கள். அது உருவாக்காம பார்க்கறது நாங்கள். அதனால அந்த வகை கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும். சொத்து வாங்குற விஷயங்கள் ஏதாவது இருந்து இந்த வாரம் முடிஞ்ச அளவு அது போஸ்ட்போன் பண்ணுங்க, வாங்காதீங்க முடிஞ்ச அளவு. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா நிதானத்தோட டைமுக்கு சாப்பாடு, மருத்துவ விஷயங்களை பார்த்துக்குங்க. தந்தை கூட வீண் விவாதங்கள் பண்ணாதீங்க இந்த வாரம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்க, முடிஞ்ச அளவு பண்ணாத அளவுக்கு நல்லது. இது துலா லக்ன இறை அன்பர்கள் இந்த மாதிரி புத்திசாலித்தனமா நீங்க இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. விருச்சக லக்ன இறை அன்பர்களுக்கு 26ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த 2 நாட்கள் சுப காரியங்கள் பண்ணாதீங்க.
25, 29 ஓகே, சுபகாரியங்கள் தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, வெற்றி பெரிய அளவுக்கு கிடைக்காம இருக்கும். அந்த வெற்றி பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையலாம். அது பலப்படுத்தக்கூடிய வாரமா கூட இந்த வாரம் அமையலாம். தொழில சரி, வியாபாரத்து சரி, புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள், ஒரு வகையான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு முன்னுக்கு வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலச்சக்கரம். அந்த கிரகங்களுடைய பார்வை ஏற்பட்டிருக்குது. கண்டிப்பாக அது ஏற்படக்கூடிய வல்லமை பலமும் இருக்கு. மூத்த சகோதரர்கள், நண்பர்களால் அவங்களுக்கு நன்மை, உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்கு. புது முயற்சிகளுக்கு நன்மை இருக்கு, தாராளமா பண்ணுங்க. எதிர்மறையான விஷயங்கள் என்னன்னா, காதல்ல இல்லாட்டி கடந்த கால உறவுகள்னால அதிக சிந்தனைகள் உங்களுக்கு வரலாம். கடந்த கால காதல், எக்ஸ் லவர், இல்லாட்டி உங்களுடைய கடந்த கால உறவுகள், என்ன உறவா கூட இருக்கலாம், சகோதர உறவா இருக்கலாம், எந்த உறவா இருந்தா கூட அதனால ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் அளவுக்கு அதிகமா மனசை தாக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கலாம். அதனால தேவையற்ற விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு. பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ பாருங்க. ரெண்டாவது, மன அழுத்தங்கள் பொதுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் ரொம்ப தலைக்கு எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு லைஃப்பை எந்தெந்த விஷயங்கள் ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த விஷயத்தை நோக்கி போகப்பாங்க. அனவசியமான விஷயங்கள் நோக்கி போகாதீங்க. அனவசிய விஷயம் என்ன, இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போயிடாம உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக இந்த வாரம் பண்ணலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டாக இருக்கலாம், இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கலாம், கொஞ்சம் நிதானத்தோடு பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிதானத்தை நீங்கள் தவறிட்டீங்கன்னா அதனால் விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர இல்லை, பண்ணுறது கொஞ்சம் 10 தடவை யோசிச்சு பண்ணுங்க. ரிஸ்காக இருக்குன்னு மனசு சொல்லுதா, அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவு இந்த ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க டைமுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வாரம் முடிஞ்ச அளவு எந்த நாளும் எடுத்துக்கணும் தான். அப்படி இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான். தனு லக்ன இறை அன்பர்களுக்கு பார்ப்போம் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு. ஒரு லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பாதையை தேர்வு பண்ணணும், ஒரு புதிய பாதையை நோக்கி நாங்கள் போகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அது தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கு என்ன அத்தியாவசியம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை யோசிக்கிறீங்க, அந்த புதிய விஷயத்துக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் என்ன, என்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு, அது டெவலப் பண்ணக்கூடிய சோர்சஸ் என்னென்ன இருக்கு, அதை பார்த்துக்கணும். அதோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சம்பந்தமாக ஏதாவது இருக்கா, அது 2 விஷயம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டுமே இந்த வாரம் நீங்கள் தாராளமாக ஒரு புதிய பாதையை நோக்கி நீங்கள் போகலாம். அதை தாண்டி போகிறதா இருந்தால் நிதானத்தோடு யோசிச்சு போகணும். இமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க, அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் நன்மை அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம் இருக்குது. ஃப்யூச்சரை யோசிச்சு நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. வருமானம் வருதே அப்படின்னு அப்படியே விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவு வார வருமானத்தை பலப்படுத்திக்கிட்டு எதிர்காலத்தை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு பிளான் பண்ணிக்குங்க. தடைபெற்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே சமயத்தில் ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, மருத்துவ ஃபீல்டில் இருக்கக்கூடிய தனு லக்ன இறை அன்பர்களுக்கு நன்மையான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையலாம். நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பர்சனல் லைஃப் அண்ட் ஆஃபீஸ் லைஃப் இது 2 முடிஞ்சாலும் பேலன்ஸ் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா இது 2லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து, குடும்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து தொழிலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாட்டி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி தொழிலுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாட்டி அங்கேயும் பிரச்சனைகள் கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதனால இதை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. இந்த வாரம் ரொம்ப கவனமாக அந்த விஷயத்தில் நீங்கள் இருக்கணும். தந்தை, கணவன், மனைவி, அதே மாதிரி காதலன், காதலி, இந்த உறவுகள் இருக்குல்ல, இந்த உறவுகளை
பொறுமையோட நிதானத்தோட நீங்கள் இந்த வாரம் போகணும். கொஞ்சம் அசைஞ்சிட்டீங்களோ கஷ்டமாக தான் போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வாரம் கிளாரிட்டிக்கு வளர்த்துக்குங்க, புரிதலை வளர்த்துக்குங்க. அதுக்குண்டான வாரமாக இதை பயன்படுத்திக்குங்க. வீண் அலைச்சல்கள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற விஷயங்களை தவிர்த்துக்கு இந்த வாரம். தேவையற்ற பயணங்கள், இந்த அனவசியமான பயணங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது அனவசியமாக உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயங்களை பண்ணாதீங்க. குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை வரலாம். அதனால் நிதானத்தோட முடிவுகளை எடுங்க. உடம்பை கொஞ்சம் கவனிக்கிற அளவுக்கு நன்மைகள் இருக்கு. எனவே அன்பர்களே, எல்லா மக்களுக்கும் இனிய வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.